டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. பெரும்பாலான தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டா உள்ளிட்டோருடன் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் 3வது முறையாக களமிறங்குகிறார். அவர் ஏற்கனவே கடந்த 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதன்படி திருவள்ளூர் தனி தொகுதியில் சசிகாந்த் செந்தில், கிருஷ்ணகிரியில் கோபிநாத், கடலூரில் விஷ் பிரசாத், விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகின்றனர். கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட மீண்டும் ஜோதிமணி எம்பிக்கு காங்கிரஸ் வாய்ப்பு வழங்கியுள்ளது. இவர் கரூர் தொகுதியில் தற்போது சிட்டிங் எம்பியாக உள்ளார். இந்த தொகுதியில் திமுக போட்டியிட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. வரும் மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிடுகிறார். பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக காங்கிரஸ் அவரை களமிறக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. விரைவில் அதன் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் பணிக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சேமிப்பு கிடங்கிலிருந்து மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு பாதுகாப்பான அறையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி கையில் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டையே நாசம் செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இனிமேலும் மோடி ஆட்சி தொடர்ந்தால் அது தமிழ்நாட்டுக்கு அழிவு காலம் என எச்சரித்தார். நானும் ஒரு விவசாயி என்று பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடினார். 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்துவிட்டு மத்திய அரசை எதிர்ப்பது போல இபிஎஸ் நாடகம் ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்குகிறார். முதற்கட்டமாக திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, சிதம்பரம் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கின்ற வரை செங்கல்லை கொடுக்க மாட்டேன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் என எழுதப்பட்ட ஒற்றை செங்கல்லை பொதுமக்களிடம் காண்பித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் தேனி மற்றும் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று அறிவிக்க உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் அறிவிப்பை அடுத்து தேனியில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். ஆளுநரை மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். ராயபுரத்தில் நடைபெற்ற வடசென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் தோல்வி பயத்தால் மாநில முதல்வர்களை கைது செய்யும் புதிய உத்தியை பாஜக கையாள்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை அம்பத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றவர் நாளை முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கப் போவதாக தெரிவித்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினர் வீடு வீடாக சென்றும் திறந்த ஜீப்பில் நின்றபடியும் பொதுக்கூட்டங்கள் நடத்தியும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் SDR விஜயசீலன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி தொகுதிக்கான வேட்பாளரை அதன் தலைவர் GK வாசன் அறிவித்துள்ளார்.
தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சத்துடன் செயல்படும் பாஜக அரசுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அறிமுக கூட்டத்தில் இவ்வாறு பேசினார். மத்திய அரசு நிதி ஒதுக்காமலேயே சென்னையில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை தமிழக அரசு தொடங்கிவிட்டதாக திமுக MP தயாநிதி மாறன் கூறினார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அவர் சேப்பாக்கம் தொகுதி தேர்தல் பணிமனையை சிந்தாதிரிப்பேட்டையில் திறந்து வைத்தார். உத்தரவாதத்தை நிறைவேற்றியதாக பிரதமர் மோடிக்கு பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் மோசமான வானிலைகளுக்கு மத்தியிலும் வாக்குறுதி அளித்தபடி பிரதமர் மோடி பூட்டான் பயணம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படாமல் செயல்பாட்டில்தான் உள்ளதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதால் தேர்தல் செலவுக்கு பணம் எடுக்க முடியவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சம்பித் பத்ரா இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த டேனிஷ் அலிக்கு மக்களவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா தொகுதியில் போட்டியிடுகிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் MLAக்கள் மற்றும் ராஜினாமா செய்த 3 சுயேட்சை MLAக்கள் பாஜகவில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலை அணிவித்தும் ஆரவாரம் எழுப்பியும் பாஜகவினர் அவர்களை வரவேற்றனர். ஹைதராபாத் சார்மினாரில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வரும் மக்களவை தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க வலியுறுத்தி இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வரும் புதன்கிழமைதான் மனுவை விசாரிக்க முடியும் என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அப்ரூவராக மாறுவேன் என மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது திகார் சிறைக்கு கெஜ்ரிவாலை வரவேற்பதாக கூறினார். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் சந்தித்தார். சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து டெல்லி ED அலுவலகத்திற்கு சென்று அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தார். டெல்லியில் கட்சி தலைமை அலுவலகத்தை கட்சியினர் அணுக முடியாதபடி சீல் வைக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலின் போது ஒரு தேசிய கட்சியின் அலுவலகத்தை பயன்படுத்துவதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் புல்லட் ரயில் திட்டம் சிறப்பான முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் மும்பை அகமதாபாத் இடையேயான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். டெல்லியில் NDTV தொலைக்காட்சியின் இந்தியன் ஆஃப் தி இயர் விருது வழங்கும் விழாவில் இவ்வாறு கூறினார். புவி நேரத்தை முன்னிட்டு கேரள சட்டப்பேரவை கட்டடத்தில் அணைத்து வைக்கப்பட்டிருந்த விளக்குகள் 1 மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் எரியவிடப்பட்டன. மேலும் உலக வனவிலங்கு நிதியகம் சார்பில் 60 நிமிட பூமி நேரத்தை குறிக்கும் வகையில் மெழுகுவர்த்திகளால் 60 என்ற நம்பர் அலங்கரிக்கப்பட்டது. டெல்லி மெட்ரோ ரயிலில் கலர்பொடியை பூசிக்கொண்டு பாடலுக்கு ரொமான்டிக் பாவனைகள் செய்த பெண்களின் வீடியோ வைரலான நிலையில் அது டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டதாக இருக்குமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர். அஸ்ஸாமில் நடந்த ஹோலி விழாவில் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் பங்கேற்றார். திப்ருகரில் நடந்த விழாவில் பங்கேற்ற அவருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்த நிலையில் மத்திய அமைச்சர் இசைக்கருவிகள் வாசித்து அசத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மல்லூர் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 29 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் முத்துராமலிங்கம் முன்பு மதிப்பீடு செய்யப்பட்டது.
கரூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 17,30,200 ரூபாயை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். கச்சேரி பிள்ளையார் கோவில் தெருவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் பணம் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிம்லா முத்துச்சோழன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திசையன்வேளை பேரூராட்சி தலைவராக உள்ள ஜான்சி ராணியை வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 96 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சத்திரம் சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரில் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர்குறிச்சி பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கம், வெள்ளி நகைகளை கொண்டு சென்ற வேனை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வருமான வரித்துறையினர் நடத்திய விசாரணையில் 2.5 கிலோ தங்கம் மற்றும் 4 கிலோ வெள்ளி இருப்பது தெரிய வந்தது. சென்னையில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை காவலரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 21ஆம் தேதி இரவு வானகரம் பகுதியில் தோழியுடன் நின்று கொண்டிருந்த சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை தலைமை காவலர் ரிஷ்வான் என்பவர் தாக்கியதாக மதுரவாயல் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் உரிமையாளர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் புத்தகரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் அரசு பெண் சித்த மருத்துவர் உயிரிழந்தார். நல்லான் பிள்ளை பெற்றால் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற மருத்துவர் சித்ரா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள மலை கிராமத்தில் மின் கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து வாடும் குடும்பத்தினர் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வீட்டில் அனைவரும் வேலைக்கு சென்ற நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வழிப்பறியில் ஈடுபட்டதாக 17 மாதங்களுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த காயத்ரி வங்கியிலிருந்து எடுத்து வந்த 1,70,000 ரூபாயை வழிப்பறி செய்ததாக திருவொற்றியூரைச் சேர்ந்த பிரான்சிஸ் கைது செய்யப்பட்டார். சேலத்தில் தர்கா மீது சரக்கு ஆட்டோ மோதியதில் 2 பெண்கள் காயமடைந்தனர். ரம்ஜான் நோன்பு காலத்தை முன்னிட்டு கோரிமேடு பகுதியில் உள்ள தர்காவில் தொழுகை முடிந்து பெண்கள் வெளியே நின்றிருந்த நிலையில் சரக்கு ஆட்டோ மோதியது தொடர்பாக ஓட்டுநர் சிவானந்தம் என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சரக்கு வேன் மோதியதில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் உயிரிழந்தார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராஜீவ்காந்தி நினைவகம் அருகே திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வேன் காவலர் முத்துக்குமரன் மீது மோதியது. சென்னை ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் ஜேபிஆர் ஐகான் அவார்ட்ஸ் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரபல பின்னணி பாடகி சித்ரா, இசைக்கலைஞர்கள் லிடியன் நாதஸ்வரம் உள்ளிட்டோருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான ஜேபிஆர் ஐகான் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பாலசுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற வள்ளி முருகர் திருக்கல்யாணத்தில் வைக்கப்பட்ட ஒற்றை தேங்காய் 62,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டியைச் சேர்ந்த பழனியப்பன், கவிதா வள்ளியம்மை தம்பதியினர் தேங்காயை ஏலம் எடுத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பாலசுப்பிரமணியர் கோவிலில் பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் OPS வள்ளி முருகருக்கு நடைபெற்ற திருக்கல்யாணத்திலும் பங்கேற்றார். ஏறக்குறைய இண்டஸ்ட்ரி லெவலில் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் நிதியுதவி அளிப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டினார். சிங்கப்பூருக்கு 3 நாள் பயணமாக சென்றிருக்கும் அவரிடம் இந்தியா பாகிஸ்தான் உறவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார்.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இசை நிகழ்ச்சி அரங்கில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாதிகள் 4 பேர் உட்பட 11 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த கோர தாக்குதலில் இசை நிகழ்ச்சி நடந்த கட்டிடம் முழுவதும் பலத்த சேதமடைந்தது. தென்கிழக்கு பிரேசிலை தாக்கிய சக்தி வாய்ந்த புயலால் ரியோ டி ஜெனிரோவிற்கு அருகே உள்ள ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பெரும்பாலான வீடுகள் இடிந்து விழுந்ததில் அதன் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். ஹாங்காங்கில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தைவானில் மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சட்டம் உள்ளூர் மக்களை மட்டுமல்ல வெளிநாட்டினரையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து கோஷம் எழுப்பினர். IPL தொடரில் ஹைதராபாத்துக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களுக்கு 208 ரன்கள் குவித்தது. இதையடுத்து ஆடிய ஹைதராபாத் அணி வெற்றி பெற கடைசி பந்தில் 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ரன் ஏதும் எடுக்கவில்லை. ஹைதராபாத் அணிக்கு எதிரான நேற்றைய IPL போட்டியில் கொல்கத்தா வீரர் ஆந்திரே ரசல் சிக்ஸர் மழை பொழிந்ததைக் கண்டு ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ரசல் 25 பந்துகளில் 7 சிக்ஸர்கள் 2 பவுண்டரியுடன் 64 ரன்களை விளாசினார். கடைசி ஓவரில் ஜெயிச்சிருவோம் என்ற நம்பிக்கையில் தந்தையோடு ஆட்டம் போட்ட ஹைதராபாத் அணி உரிமையாளர் காவியா மாறனின் சந்தோஷத்தை அடுத்த சில நிமிடங்களிலேயே கொல்கத்தா அணி தகர்த்தது. இதனால் முகம் வாடிய நிலையில் காவியா மாறன் ஓரமாக நின்று கொண்டிருந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பஞ்சாப் அணிக்கு எதிரான 6வது ஓவரின் போது இஷாந்த் சர்மாவுக்கு ஏற்பட்ட காயமே டெல்லி அணி தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்ததாக கேப்டன் ரிஷப் பந்த் தெரிவித்தார். இருப்பினும் பஞ்சாப் அணியும் நன்றாக விளையாடியதாக அவர் கூறினார். IPL லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியதால் பஞ்சாப் அணி உரிமையாளரும் நடிகையுமான பிரீத்தி ஜிந்தா உற்சாகமடைந்தார். பிளையிங் கிஸ் கொடுத்தது, சந்தோஷத்தில் கைதட்டி சிரித்தது தொடர்பான வீடியோக்களை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். IPL தொடரில் நேற்று பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது பதற்றம் அடைந்ததாக டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் தெரிவித்துள்ளார். ஆனால் மீண்டும் கிரிக்கெட்டிற்கு திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். 17வது IPL தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு ராஜஸ்தானில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. இதனை அடுத்து குஜராத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை குஜராத் அணிகள் மோத உள்ளன. நடப்பு IPL தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் ஆட்டம் குஜராத்திலும், குவாலிஃபயர் 2 ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்திலும் நடைபெறும் என கூறப்படுகிறது. IPL தொடரில் விளையாடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் இணைந்தார் யாக்கர் நாயகன் மதிஷா பத்திரனா. தசைப்பிடிப்பு காயம் காரணமாக முதல் போட்டியில் பங்கேற்காத பத்திரனா இனி நடைபெறும் ஆட்டங்களில் அணியில் சேர்க்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தன் வாழ்நாளில் விளையாடிய போட்டிகளிலேயே சேப்பாக்கத்தில் இருந்த ரசிகர்கள் மட்டும்தான் அதிக ஒலி எழுப்பியதாக ரச்சின் ரவீந்திரா தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் மைதானத்திற்கு வரும் ரசிகர்கள் உண்மையான கிரிக்கெட்டுக்கு எப்போதும் பாராட்டு தெரிவிப்பர் என பல்வேறு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரர் சாய் கிஷோர் சித்தா படத்தில் இடம்பெற்ற அமுத கடல் உனக்குத்தான் பாடலை பாடியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 2007இல் கேப்டன் பதவி வாய்ப்பை தனக்கு வழங்கிய போது தோனியை கேப்டனாக்க பரிந்துரை செய்தது குறித்து சச்சின் டெண்டுல்கர் விளக்கமளித்துள்ளார். தோனி சரியான முடிவை எடுப்பார் என்ற அவர் மீதான தன்னுடைய அவதானிப்பு மிகவும் சிறந்த வகையில் இருந்ததால் அவரை கேப்டன் பதவிக்கு பரிந்துரைத்ததாக கூறினார். கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதிய IPL போட்டியை காண்பதற்காக கொல்கத்தா சென்ற ஷாருக் கானுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொல்கத்தா விமான நிலையத்தில் திரண்ட ரசிகர்கள் ஷாருக் கானை கண்டதும் கத்தி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள துருவ நட்சத்திரம் திரைப்படம் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை.
மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் தக் லைஃப் படத்திலிருந்து ஜெயம் ரவி விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்படத்திலிருந்து துல்கர் சல்மான் விலகியதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஜெயம் ரவியும் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியுள்ள ஜீனி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்று A.R. ரஹ்மான் வெளியிடுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இப்படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஜவான் படத்தை இயக்கியதற்காக அட்லிக்கு சிறந்த இயக்குனர் விருது வழங்கப்பட்டது. பிரபல செய்தி தொலைக்காட்சியான NDTV சார்பில் டெல்லியில் நடந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி இயக்குனர் அட்லிக்கு விருது வழங்கி கௌரவித்தார். கடந்த 15ஆம் தேதி வெளியான குங்ஃபு பாண்டா திரைப்படத்தின் 4ஆம் பாகம் உலகளவில் 1600 கோடி ரூபாயை வசூலித்தது. மேலும் இந்த படம் இந்திய பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நடிகர் ராம் சரணின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் காமன் DPயை வடிவமைத்துள்ளனர். தற்போது ராம் சரண் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் என்ற படத்தில் நடித்து வருகிறார். காதல் திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். தனக்கு குடும்பம்தான் மிகவும் முக்கியம் என்றும் குடும்பத்துடன் தான் பெரும்பாலான நேரங்களை செலவிடுவதாகவும் கூறிய அவர் 5 ஆண்டுகளுக்குள் திருமணம் செய்ய விரும்புவதாக கூறியுள்ளார். அக்ஷய் குமார் டைகர் ஷெராப் நடித்துள்ள படே மியன் சோட்டே மியன் படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை அலி அபாஸ் சாஃபர் இயக்கியுள்ளார். நடிகர் சந்தானம் நடிப்பில் உருவாக்கி வரும் இங்க நான் தான் கிங்கு படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் டி இமானின் இசையில் உருவான மாயோனே பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. தங்கலான் பட நடிகை பார்வதி திருவோத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது ஹோம் டூர் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் தன்னுடைய வீட்டின் பால்கனியில் நிறைய செடிகள் வளர்ப்பதால் வீடு அமைதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கயல் ஆனந்தி நடித்துள்ள ஒயிட் ரோஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அறிமுக இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் த்ரில்லர் கதை களத்தில் உருவாகி வரும் இப்படம் ஏப்ரல் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வரும் தெப்போற்சவத்தின் 4வது நாளான நேற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இக்கோவிலில் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கிய தெப்போற்சவம் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான 63 வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஒட்டி 63 நாயன்மார்களின் சிலைகளை பக்தர்கள் சுமந்து செல்ல ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு நாயன்மார்களை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் மணக்கோலத்தில் 4 கிரி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுர காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டை பத்ரகாளியம்மன் கோவிலில் கரகம் மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று அக்னி சட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் கம்பம் நடும் விழாவுடன் பொங்கல் குண்டம் தேர் திருவிழா தொடங்கியது. நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்ற நிலையில் கம்பத்துக்கு பால் பன்னீர் தீர்த்தம் தெளித்தும் மலர்கள் தூவியும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சிவகங்கை சுப்பிரமணிய சுவாமி கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் வள்ளி தெய்வானை சமேதராக பாலசுப்பிரமணியர் எழுந்தருளிய தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வள்ளி கும்மி குழுவினரின் 11வது அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பொங்கலூர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வள்ளியை முருகப்பெருமான் மணந்த கதையை கூறி அரங்கேற்றத்தை நடத்தினர். வாட்ஸ்அப் செயலியில் ஒரே சமயம் 3 குறுந்தகவல்களை பின் செய்து கொள்ளும் வசதி வழங்கப்படுகிறது. இப்படி பின் செய்யப்படும் மெசேஜ்கள் 24 மணி நேரம் 7 நாட்கள் அல்லது 30 நாட்கள் வரை சாட்களின் மேல் பேனர் போன்று காட்சி அளிக்கும். இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு நத்திங் போன் 2 ஸ்மார்ட் போனிற்கு விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. 8GB வேரியண்டின் அறிமுக விலை 45,999 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது பிளிப்கார்ட்டில் 36,999 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. போக்கோ நிறுவனத்தின் C61 மாடல் செல்போன் அடுத்த வாரம் இந்தியாவில் விற்பனைக்கு வருகிறது. ஆன்லைனில் பிளிப்கார்ட் தளத்தில் இந்த செல்போன் 26ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வருகிறது. புதிய போக்கோ C61 ஸ்மார்ட் போன் HD+ டிஸ்பிளே, 6GB RAM, 6GB வரை விர்ச்சுவல் RAM, 5000 mAh பேட்டரி வசதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்கோடா கோடியக் LNK வேரியன்ட் மாடலுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த கார் தற்போது 39,99,000 என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய சந்தையில் ஸ்கோடாவின் பிளாக்ஷிப் SUV மாடலாக கோடியக் விற்பனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான நிசான் கிக்ஸ் கார் தற்போது சர்வதேச அரங்கில் முதன்முறையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காம்பேக்ட் காராக அறிமுகமாகியுள்ள இதன் டிசைன் முழுவதும் ஹை எண்ட் ஸ்னீக்கர் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது விரைவில் விற்பனைக்கு அறிமுகமாகும் என கூறப்படுகிறது. பஜாஜ் நிறுவனத்தின் CNG பைக்குகள் வருகிற ஜூன் மாதம் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக எரிபொருளுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பஜாஜ் நிறுவனமும் அதில் கவனம் செலுத்தி வருகிறது. பஜாஜின் புதிய CNG பைக் இருசக்கர வாகன சந்தையில் புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.